மிகப்பெரிய மனிதர், ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவர்கள். எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசிச்சவர். ஒரு 10 நிமிஷம் பேசுனா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதர் வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. எம்எல்ஏ ரொம்ப அன்பு, என்னுடைய நல்ல விரும்பி, என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் எனக்கு துணையாக நின்றவர். ஏவிஎம்ல வந்து ஒரு 9 படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார் சொன்னால் அது வந்து மிகையாகாது. வந்து 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான செல்வம் எடுத்த படம் 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 2020s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த நம்முடைய பெருமதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள் என்கிற பெருந்துயர செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். இன்னைக்கு ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் வந்து உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி கேட்டு திருவண்ணாமலையில் இருந்தேன். உடனே கண்டிப்பாக ஃபியூனரில் வந்து அட்டன் பண்ணணும்னு உடனே வந்தோங்க. கேப்டன் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் கொண்டவர். இப்போ கூட குகன் சார், அவங்க பேத்தி எல்லாருமே என்கிட்ட சொன்னது, டெய்லி கேப்டன் படம் பார்ப்பார், டெய்லி கேப்டனை பற்றி எங்ககிட்ட பேசுவார், மிகப்பெரிய மரியாதை கேப்டன் மேலே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கேப்டனுக்குமே அவர் மேலே அவ்வளோ பாசம். ஏவிஎம் படங்கள், மாநகர காவல், சேதுபதி ஐபிஎஸ் போன்ற திரைப்படங்கள் கேப்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இருக்கணும்னா அது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அளவு ஒரு டிசிப்ளின், அந்த அளவு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இது. ஏவிஎம் உள்ளே வராமல் எந்த படமுமே ரிலீஸ் ஆக முடியாதுன்றது அப்படி ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு இருக்குது. அந்த வரலாற்று நாயகனாக நம்ம சரவணன் சார் வாழ்ந்திருக்காரு. அவருடைய மறைவு திரை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவங்க குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மட்டும் கிடையாது, திரை உலகுக்கு வந்து இது மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி கேப்டன் சார்பாகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.